பிளெண்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. க்யூப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஜெட் வேல்யூவை 7 சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பிசிப்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிட் பாடியை கிளிக் பண்ணி விட்டுருங்க. டைம் லைன் லைட்டாக வச்சுட்டு 40ன்னு செட் பண்ணிடுங்க வேல்யூ, எண்டு ஃப்ரேம் வேல்யூ. ஸ்பேஸ் பார் அமுத்துங்க, அனிமேஷன் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்பேடில் 0 அமுத்திட்டிங்கன்னா கேமரா வியூ வந்துடும். கேமராவை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை ப்ராப்பர்ட்டி போயிட்டு எக்ஸ் வேல்யூ 17 கொடுத்துருங்க. ஒய் வேல்யூ -17 கொடுங்க. ஜெட் வேல்யூ 13 கொடுங்க. இப்போ க்யூப் விசிபிளுக்கு வந்துடும், கேமரா வியூக்கு வந்துடும். ரெண்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு 64லேருந்து 2 மாற்றிக்கிடுங்க. நம்ம ரெண்டர் டைம் மிச்சமாயிக்கும். அதுக்கப்புறம் அவுட்புட் விண்டோ போயிட்டு பிஎன்ஜியிலேருந்து எம்பெக்காக மாற்றிடுங்க. இங்கேயும் MP4 மாற்றி விட்டுருங்க. ரெண்டர் கிளிக் பண்ணி ரெண்டர் அனிமேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த விண்டோ வந்துடும். இப்போ வீடியோ ரெண்டர் ஆகிட்டுருக்கு. 40 ஃப்ரேம். இப்போ 17, 18 நீங்கள் லெஃப்ட் சைடில் ஃப்ரேம் எவ்வளோங்கிறத பார்த்துக்கலாம். 27, 28, 29, 40 ஃப்ரேம். டன். வீடியோ ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ ஃபோல்டரை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபைல் அங்கே இருக்குது, டெம்ப் ஃபைலில் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ க்யூப் மேலேருந்து கீழே விழுகுதுக்கு. VLC பிளேயரை ஸ்டாப் பண்ணிவிட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்குங்க. 11 ஸ்டெப்பு தான், ரொம்ப சிம்பிள்.